அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 6 விதமான சூட்சம பரிகாரங்கள், பானலிங்கத்தை வைத்து செய்ய வேண்டிய பரிகாரங்களை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன். இந்த பதிவு சென்ற மகா சிவராத்திரி தினத்தில் எங்களது மகா சிவராத்திரி குழுவில் சேர்ந்தவர்களுக்காக கூடுதலாக நான் சொல்லி தந்தது. இதை நமது சேனலிலும் பதிவிடலாம் என்று எனக்கு தோன்றியது. ஆதலால் இந்த பதிவு நம்பிக்கையுள்ளோர் ஆடியோவை முழுமையாக கேட்டு நாங்கள் சொல்லித்தரும் இந்த சூட்சமங்களை செய்து 6 விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைந்து ஆனந்தமாய் வாழ உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு. மார்ச் 3ஆம் தேதி 2026ஆம் வருடம் சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. அந்த கிரகணத்துடைய பாதிப்பு இந்தியாவில் இருக்குமான கண்டிப்பாக இருக்கும். உலகத்திலேயே முதல் முறையாக சந்திர கிரகண நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தின் பிரயோக மந்திர உபதேசம் வாட்ஸ்அப் மூலமாக எங்களது அறக்கட்டளை வழங்க உள்ளது. அதற்குண்டான குரு காணிக்கை மேலே டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். அதனுடைய கூகுள் பே, ஃபோன்பே நம்பரும் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளோர் குரு காணிக்கை செலுத்தி எனது வாட்ஸ்அப் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்கள் குலதெய்வத்தோட பேர், நீங்கள் எந்த மாவட்டம், உங்கள் பெயர் டைப் பண்ணி அனுப்புங்க. பதிவு செய்து கொள்வார்கள். பானலிங்கம் ஈசனின் நெற்றிக்கண்ணாக அழைக்கப்படும் இந்த பானலிங்கம் ஜோதி ரூபமாக கருதப்படுகிறது. இந்த பானலிங்கத்தை முறைப்படி சாபம் நீக்கி ஹோமத்தில் வைத்து உயிரூட்டி நீங்கள் வாங்கி நான் சொல்லும் இந்த 6 விதமான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். முதலாவது பிரச்சனை, உங்கள் தொழில் ஸ்தானத்துல, உங்க வீட்டுல கண் திருஷ்டி தோஷங்கள் இருக்கக்கூடாது. கண் திருஷ்டி தோஷங்கள் அண்டக்கூடாது. அப்படின்னா ஒரு பானலிங்கத்தை சாபம் நீக்கி வாங்கி அதை ஒரு கண்ணாடி டம்ளர்ல வைத்து அந்த டம்ளர் நிறைய தண்ணீர் ஊற்றி மற்றவர்கள் பார்வை படும்படி வீட்டிலேயோ அல்லது தொழில் ஸ்தானத்திலோ வைத்து விட்டால் எந்தவித கந்திருஷ்டி தோஷங்களும் அண்டாது. அந்த தண்ணீரை தினமும் மாற்ற வேண்டும். இது முதல் சூட்சமம். இரண்டாவது சூட்சமம், உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்க, தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க, ஆரோக்கியமாக இருக்க, உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க இந்த சூட்சமம் என்ன செய்யணும்னா, ஒரு பானலிங்கத்தை முறைப்படி பூஜை செய்து வாங்கி அதை வெள்ளை நிற துணியில் வெள்ளை நிற நூல் கொண்டு கட்டி பிள்ளைகள் படிக்கும் அறையில் வைத்து விட்டால் நிச்சயம் பிள்ளைகளுக்கு படிப்பு அறிவு மேம்படும். மூன்றாவது சூட்சமம், கடன் தொல்லை தீர, பண நெருக்கடிகள் நீங்க, பணம் தொடர்பான எந்தவித பிரச்சனை தீர்வதாக இருந்தாலும் இந்த சூட்சமத்தை செய்யலாம். 2 பானலிங்கங்களை சாபம் நீக்கி பூஜை செய்து வாங்கி உங்க வீட்டில் ஒரு சின்ன பாத்திரத்தில் வைத்து அந்த பாத்திரம் ஃபுல்லா பச்சரிசி போட்டுக்கோங்க. அதாவது பானலிங்கத்தை பச்சரிசியில மறைச்சு வைக்கணும். மறைத்து வைத்து 5 நாட்கள் கழித்து அந்த பானலிங்கத்தை மட்டும் எடுத்து ஏதாவது ஒரு சிவன் கோவில் உண்டியலில் செலுத்தி விடுங்கள். நிச்சயம் பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். 4வது சூட்சமம், எதிரி தொல்லை நீக்க, வம்பு வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க, கோர்ட்டு கேசுகளில் வெற்றி கிடைக்க, தொழிலில் போட்டி அதிகமாக இருக்கா அல்லது வேறு ஏதேனும் துறையில் இருக்கீங்களா, உங்கள் துறையில் போட்டி அதிகமாக இருக்கா, அந்த போட்டியில் நீங்கள் ஜெயிக்க, மொத்தத்தில் வெற்றி பெற இந்த சூட்சமம் 5 பானலிங்கங்களை முறைப்படி சாபம் நீக்கி வாங்கி ஏதாவது ஒரு அமாவாசை திதியில் கடலில் செலுத்தி விட வேண்டும். கடலில் போட்டுடணும். 5 பானலிங்கங்களை அமாவாசை நாளில் கடலில் செலுத்திட்டீங்கன்னா, பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிரச்சனை தீரும். 5வது, அரசியல் துறையில் இருக்கீங்களா, சினிமா துறையில் இருக்கீங்களா, கம்ப்யூட்டர் தொடர்பான துறையில் இருக்கீங்களா, மருத்துவ துறையில் இருக்கீங்களா, போலீஸ் துறையில் இருக்கீங்களா, அல்லது அதிகமாக மூளையை செலவு பண்ணி செய்யக்கூடிய வேலையில் இருக்கீங்களா, உங்கள் வேலையில் நீங்கள் முதன்மையாக வர, உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் பிரச்சனை நீங்க, உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர், அதாவது வேலை அழுத்தம் குறைந்து நீங்கள் அற்புதமாக வேலை செய்து நல்ல பெயர் எடுக்க இந்த பரிகாரம் 5 பானலிங்கங்களை சாபம் நீக்கி பூஜை செய்து வாங்கி ஏதாவது ஒரு தேய்பிறை அஷ்டமி நாள்ல பைரவர் ஆலய கோவில் உண்டியலில் செலுத்திவிட்டு வாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். 6வது சூட்சமம், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க, பிரிந்தவர்கள் சேர, தேவையற்ற முறையற்ற பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபட்டு நல்ல எண்ணங்கள் உதயமாக, கணவன் மனைவிக்குள்ள பாசமும் குழந்தைகளுக்குள்ள பாசமும் அன்பும் அதிகரிக்க உங்க வீட்டு பூஜை அறையில 3 பானலிங்கங்களை வைத்து வணங்கணும். 3 பானலிங்கங்களை முறைப்படி பூஜை செய்து வாங்கி பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டில் பச்சை நிற துணி விரித்து அதற்கு மேல் பச்சரிசி பரப்பி அதற்கு மேல் இந்த 3 பானலிங்கங்களை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து வந்தால்
நிச்சயம் நல்லது நடக்கும். 6 விதமான பரிகாரங்கள் இந்த சிவ பானலிங்கத்தை வைத்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். அன்பு சொந்தங்களே, இந்த இடத்துல ஒரு தகவல். பானலிங்கங்கள் முறைப்படி பூஜையில் வைத்து சாபம் நீக்கி உயிரூட்டி வாங்கணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த பானலிங்கத்தினுடைய விலையும் மேலே கொடுத்துருக்கேன். இந்த பானலிங்கம் சென்ற மகா சிவராத்திரி நாளில் இரவு 4 ஜாமமும் எனது ஈசனின் மீது வைத்து அபிஷேகம் செய்யப்பட்ட லிங்கம். மேலும் அன்று நள்ளிரவு 12 மணிக்கு நடந்த ருத்ர ஹோமத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட லிங்கம். இந்த பானலிங்கம் விபூதி பிரசாதத்தோடு உங்களுக்கு வேண்டுமென்றால் டிஸ்பிளேல தெரிகின்ற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.